பாப்பா ம் ஏதாவது முக்கியமாக எழுதுறியா? ஆமாம். இல்லை, எப்போதும் நீ தான் போர் அடிக்குதுன்னு கூப்பிடுவ. எனக்கு போர் அடிக்குது. கொஞ்சம் ஏதாவது விளையாடுமா? என்னது உங்களுக்கு போர் அடிக்குதா? ஆமாம், இங்கே உட்காந்துட்டு இன்னைக்கு ஒன்றும் ஒரு வேலை இல்லையா? சரி, அதான் உங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், 2 பேரும் விளையாடலாம்னு நினச்சேன். ம் விளையாடுமா? சரி சரி வாங்க விளையாடலாம். என்ன விளையாட்டு விளையாட போகிறோம்? 2 ட்ரூத்ஸ் அண்ட் a lie. ஓகேவா? ம் ஓகே, நீ ஸ்டார்ட் பண்ணு. அது விளையாட்டு தெரியுமா உனக்கு? கேள்விப்பட்டிருப்பேன். உன்னைய பற்றி நீ 2 உண்மையும் சொல்லணும், அப்புறம் ஒரு பொய் சொல்லணும். அதில் நான் எது பொய்ன்னு கரெக்டாக கண்டுபிடிப்பேன். அதே மாதிரி நான் 2 உண்மையும் ஒரு பொய்யும் சொல்லுவேன். அதை நீ கரெக்டாக எது பொய்ன்னு கண்டுபிடிக்கணும். சரி. பாப்பா? ம் நான் ஃபஸ்ட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டா? சரி, நீ ஸ்டார்ட் பண்ணு. சரி. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மாடியில் பைப்பில் தடுக்கி கீழே விழுந்துட்டேன். இது போன வருஷம் நான் வந்து ஒரே ஒரு தடவை செகண்ட் ரேங்க் வந்துட்டேன். இது அதுக்கப்புறம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பாத்ரூமில் நானே பிடிக்கிட்டேன். மாடியில் தடுக்கி விழுந்தேன்னு சொன்னதான் பொய். ம் நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய முடி வச்சுருந்தேன். ம் அப்புறம் நான் ஸ்கூலில் படிக்கும்போது நல்லா ஓடுவேன். ம் நான் இப்போ ரொம்ப அழகாக இருக்கேன். போய் எதுன்னு சொல்லவா? ம் இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. சரி, இப்போ நீ. நானா? வண்டியில் எதுவும் வரலையே என்னை பற்றி. சரி, போன வருஷம் அதாவது நான் 6th படிக்கும்போது நான் வந்து 3வது பெஞ்சில் உட்காந்துருந்தேன். உங்களுக்கு ஞாபகமாக தெரியாது. மம்மி வந்து எனக்கு வந்து எப்போதுமே இப்படி தான் பண்ணும், அப்படி பண்ணக்கூடாதுன்னு திட்டியிருக்காங்க நிறைய தடவை. நான் வந்து ரொம்ப நல்ல பிள்ளை. நீ 3வது சொன்னதான் போய் நீ ரொம்ப நல்ல பிள்ளை. சரி, இப்போ நான் உனக்கு கஷ்டமாக கேட்குறேன், நீ அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போம். நான் வந்து வாட்டர் டேங்க்லேருந்து கீழே விழுந்து ஸ்பைனல் கார்டில் 2 ஃப்ராக்சர். அப்புறம் நான் சின்னதுலலாம் நல்லா படிப்பேன், ஃபஸ்ட் ரேங்க் தான் வாங்குவேன். அப்புறம் இப்போல்லாம் நான் சீக்கிரமாக தூங்க போயிடுவேன். பொய் என்ன சொல்லவா? நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறது தப்பு. அப்புறம் நீங்கள் தூங்குறதா? இன்சாம்னியா இருக்கு உங்களுக்கு? ஆமாம், நான் வந்து இப்போல்லாம் சீக்கிரம் தூங்குறதான் போய். சரி சரி இருங்க, நான் ஒழுங்காக கேட்குறேன், கரெக்டாக சொல்லணும். எனக்கு 6th கிளாஸ் மிஸ் வந்து ஜஸ்மினி மிஸ்ஸு. எனக்கு அடர்த்தியான முடி இருக்குது, நான் அழகாக இருக்கேன். போன வருஷம் உனக்கு ஜஸ்மினி மிஸ் கிளாஸ் டீச்சருங்கிறதான் தப்பு. கரெக்ட். போன வருஷம் எங்களுக்கு குளோரி மிஸ் இருந்தாங்க. சரி ஓகே, பை பை, நான் எழுதுறேன், எனக்கு வேலை இருக்குது. சரி, நீ சொல்லும் போது நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவேன்னு நினச்சியா? ஆமாம், ஏன்னா நீங்கள் இந்த அப்பா, எனக்கு தெரியாமல் நீங்கள் எப்படி இருப்பீங்க? நீ சொன்ன பொய்யை நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கும்போது உனக்கு எப்படி இருந்துச்சு? நீங்கள் பொய்யை கண்டுபிடிப்பேன்னு சொல்லும்போது எனக்கு படப்பட இருந்துச்சு, மாட்டிடுவோமோ அப்படின்னு இருந்துச்சு. இப்போ உனக்கு படப்படான்னு இருந்துச்சுல மாட்டிக்குவோமோன்னு, அதே மாதிரி தான் பைபிளில் ஒருத்தன் பொய் சொல்லிட்டு போய் கடைசி வரைக்கும் படப்படனே வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அது யார் அப்படின்னு இந்த பாடத்தில் பார்ப்போம். இயேசுகிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சீரியல் 1வது பள்ளி பாடத்தை படிக்க வந்திருக்கவங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். எல்லாரும் நம்ம 13வது பாடத்தை படிக்க போகிறோம். பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம்பிதாவே, இந்த வார பாடம் படிக்கும்போது எங்கள் கூட இருங்க. இந்த பாடம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எங்கள் கூட இருங்க. நாங்கள் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க, எல்லாரும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெயன் பரம தகப்பனே, ஆமீன். இந்த வார பாடத்துக்கான தலைப்பு ஏனியின் தூதர்கள். வார பாடத்துக்கான மனப்பாட வசனம் ஆதியாகமம் 28:15 எடுக்கப்பட்டிருக்கு. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காப்பேன்.
இந்த வார பார்த்தது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நமக்கு என்ன நடந்தாலும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். ஈசாக்குக்கும் ரெபேக்காவுக்கும் ரெட்டை பிள்ளைங்க பிறந்திருந்தாங்க. அவங்க சின்ன வயசுல இருந்தே எலியும் பூனையுமா தான் இருந்தாங்க. ஆனா இப்போ யாக்கோபு ஏசாவை ஏமாத்தினதுக்கு அப்புறம் அவனுக்கு கிடைக்க வேண்டிய விசேஷமான ஆசீர்வாதத்தை அவங்க அப்பாவை ஏமாத்தி அவங்கள வாங்கிட்டதுக்கு அப்புறம் நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு. யாக்கோபை கொலை செய்யணும் அப்படின்னு ஒரு அளவுல ஏசுடைய கோபம் அதிகமா இருந்துச்சு. அதனால ரெபேக்கா யாக்கோபை அவங்க வீட்டுல இருந்து வெளியில அனுப்பணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இருட்டின சமயத்திலேயே வேக வேகமா யாக்கோபு எழுப்பி, யாக்கோபு நீ வேக வேகமா உன் மாமா அவனை லாபான் வீட்டுக்கு போ, கொஞ்ச நாளைக்கு அங்க உன் மாமாவோட தங்கியிரு, ஏசாவுடைய கோவம் கொஞ்சம் குறையிற வரைக்கும் நீ அங்கேயே இரு, அதுக்கப்புறமா என்ன நடக்கும்னு பார்க்கலாம் அப்படின்னு கவலையோடு சொன்னாங்க. இது அவங்க கடைசியா யாக்கோபு பாக்குறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. யாக்கோபு தூரமான பயணத்தை ஆரம்பிச்சாரு. அவங்க அம்மாவோட அண்ணனான லாபான் யாக்கோபு வீட்டுல இருந்து ரொம்ப தூரத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுவும் தண்ணி அந்த இடத்துல பயணம் பண்ணி போறது ரொம்ப ஆபத்தா இருந்துச்சு. முக்கியமா ராத்திரி வேலைகள்ல யாக்கோபு பத்திரமா கூட்டிட்டு போறதுக்கு வேலைக்காரங்க இல்ல வேலை உதவிக்காரங்களும் இல்ல. வழியில ஏதாவது மிருகங்களோ இல்லைன்னா திருடர்களோ அவங்கள காயப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம போற வழியில தரையில படுத்து தூங்க வேண்டியதா தான் இருந்துச்சு. யாக்கோபனை சுத்தி இப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அவனால எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளவு வேகமா போனான். அவனோட உயிரை காப்பாத்துக்கிறதுக்காக அவன் அப்படி போனான். ஏன்னா அவனோட அண்ணன் ஏசா அவனை கொலை செய்யறதுக்கு காத்திருந்தான். ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு விசேஷமான இடத்துக்கு யாக்கோபு வந்து சேர்ந்தான். அந்த இடத்துல அவரோட தாத்தாவான ஆபிரகாம் அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு ஒரு பலியை செலுத்தினாரு. 2 நாள் நடந்த களைப்புல யாக்கோபுக்கு ரொம்ப தூக்கம் வந்துருச்சு. அவகிட்ட இருந்த போர்வையை அவன் மேல சுருட்டி வச்சு அங்கிருந்து ஒரு கல்லு மேல அவன் தலையை சாய்ச்சி தூங்க ஆரம்பிச்சிட்டான். அன்னைக்கு ராத்திரி யாக்கோபுக்கு ஒரு வினோதமான கனவு வந்துச்சு. இது ஒரு வினோதமான கனவுன்னு விட ரொம்ப விசேஷமான ஒரு கனவு. அது என்னன்னா, இந்த பூமியில இருந்து வானத்துல வரைக்கும் ஒரு பெரிய ஏணி இருந்துச்சு. அந்த ஏணியில ஆண்டவருடைய தூதர்கள் மேலேயும் கீழேயும் இறங்குறது பார்த்தாரு. அந்த சமயம் ஆண்டவர் யாக்கோபு கிட்ட பேசினாரு. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனாகிய கர்த்தர். நான் உன்னோட கூட இருந்து நீ போற இடம் எல்லாம் நானே பாதுகாப்பேன். மறுபடியுமா நான் உன்னை இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன். உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. தூங்கிட்டு இருந்த யாக்கோபு திடீர்னு நினைச்சு உட்காந்துட்டாரு. ஆண்டவர் இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு ஆச்சரியமா சொன்னாரு. இந்த இடம் எனக்கு தெரியாமலே போயிடுச்சே அப்படின்னு நினைச்சு யாக்கோபு சீக்கிரமா ஆயிடுச்சான். சூரிய வெளிச்சம் மெதுவா வர ஆரம்பிச்ச நேரம். யாக்கோபு இது விசேஷமான இடத்த ஞாபகம் வைக்கணும்னு அவன் நினைச்சான். அதனால அங்க இருந்த கல்லை அந்த இடத்துல நட்டு வச்சு அந்த இடத்துல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அங்க அபிஷேகம் பண்ணான். அந்த இடத்துக்கு பெத்தேல்னு பேர் வச்சான். பெத்தேல்னா தேவனுடைய வீடு அப்படின்னு அர்த்தம். அங்க இருந்து யாக்கோபு அவனோட பயணத்தை தொடர்ந்து ஆரம்பிச்சான். இப்ப அவனுக்கு அவனோட அண்ணனை பத்தி பயம் இல்ல. இப்ப அவர் சுத்தி திருடர்களோ எல்லா விலங்குகள் ஏதாவது தாக்குமோன்னு அவருக்கு பயம் இல்ல. திருடர் பயமும் இல்ல. ஏன்னா ஆண்டவர் அவர் கூடயே இருக்காருன்னு ஒரு உறுதியில இருந்தாரு. ஆண்டவர் சொன்ன மாதிரி அவர் பாதுகாப்பா வச்சிருப்பாருன்னு அவரை நம்பினாரு. நம்ம வீட்டுல நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது நம்ம ஏதாச்சும் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில நம்ம ஒரு சுச்சுவேஷன் இருந்தோம்னா நம்ம அம்மா அப்பா நம்ம கூடயே இருப்பாங்கன்னு சொல்றாங்க. நம்ம எதை குறிச்சும் பயப்பட வேணாம்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்ற அந்த விஷயத்தை கேட்கும் போது நமக்கு ரொம்ப தைரியமா இருக்கும். அதே மாதிரி ஆண்டவர் யாக்கோபு கூட இருப்பேன்னு இந்த பாடத்துல அவருக்கு வாக்கு கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி ஆண்டவர் நமக்கு இந்த வேதத்துல நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை நம்ம அம்மா அப்பா அவங்க சொல்றத மறந்து போகலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை அவர் என்னைக்குமே மறக்க மாட்டாரு. ஏன்னா நம்ம எல்லாரும் அவரோட பிள்ளைகள். அவர் நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறாரு. ஈசாவும் யாக்கோபோ நம்ம இந்த பாடத்துல பார்க்கும்போது யாக்கோபு ஏசாவை ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டான். ஏமாத்துறது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். ஆனா ஒரு சில சூழ்நிலைகள்ல ஒரு சில விஷயங்கள் நம்ம நினைச்ச மாதிரியே நடக்கிறது இல்ல. ஆனாலும் நம்மளோட அம்மா அப்பா அதுக்காக நம்மளை வெறுத்து நம்ம தள்ளிடுறது கிடையாது. நம்ம எந்த தப்பு செஞ்சாலும் இல்லை எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்ம மன்னிச்சு அவங்க ஏத்துக்கிறதுக்கு ஆயத்தமா இருப்பாங்க. அதே மாதிரி ஆண்டவரும் யாக்கோபு செஞ்ச தப்பை மன்னிச்சு அவங்க கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபுக்கு உதவி செய்ய வந்தாரு. இந்த பாட ஆரம்பத்துல நானும் என் அப்பா ஒரு விளையாட்டு விளையாடுறத பாத்தீங்க. உண்மையும் பொய்யும் சொல்றது. நம்ம மத்தவங்க உண்மை சொல்லும் போது நமக்கு மனசுல எந்த பயமும் இருக்காது. ஆனா அதே நேரத்துல இந்த பொய் சொல்லும் போது நம்ம இந்த பொய் சொன்னது யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களோ இல்லைன்னா அந்த பொய் நம்ம சரியா சொல்றோமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்துல இருப்பாங்க. என்ன செஞ்சாலும் நமக்கு மனசுல பயமும் படப்படப்பும் இருக்கும். ஆனா வேதம் சொல்லுது நம்ம செஞ்ச தப்பு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம ஒப்பு கொடுத்தா அவர் மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு பாட சொல்லுது என்ன நடந்தாலும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு. இந்த பாடத்தை கூட சேர்ந்து படித்ததுக்காக நன்றி. பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம்பிதாவே, இந்த வார பாடம் படிக்கும்போது என் கூட இருந்ததுக்காக நன்றி.
இந்த வார பாடம் நாங்கள் மனசில் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் உங்களை ஏமாத்தாமல் நாங்கள் எந்த பாவம் செஞ்சாலுமே எங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. நீங்கள் எங்களை மன்னிக்கிறீங்க, அதுக்காக நன்றி. நாங்கள் எந்த பாவமும் செய்யாதபடி எங்களை பார்த்துக்கோங்க. பார்க்குற கேட்குற எல்லோரும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் பரம தகப்பனே, ஆமேன்.